சி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி உணவு மகேந்திரன் மூலிகை மகேந்திரன்னு ரெண்டு சொல்லும். இப்போ இது பாருங்கள், இதுதான் வந்து நாட்டு அத்தின்றது இதுதான். இது வந்து ஆண்மரம். இது வந்து ஆண்மரன்றது காய் வந்து பெருசு பெருசாக இருக்கும். இது பாருங்கள், பதப்படுத்திக்கிறேன், கழுவி சுத்தம் பண்ணி இது வந்து மக்களுக்கு பதப்படுத்தி கொடுக்குறேன். இப்போ இது மாதிரி இருக்கிறத இதை வந்து அரைச்சி பவுட்ராக்கி இது மாதிரி மக்களுக்கு வந்து கொடுக்குறேன். இது வந்து பாக்கெட்டாக. இப்போ இது பார்த்திங்களா, இது மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்குன்னா பூஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பேன். இது பார்த்திங்களா, அள்ளி இந்த அளவுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு சாப்பிட்லாம். காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை இது மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இது வந்து என்னென்னா குழந்தை பிறப்புக்கு உதவி செய்யும். பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணும். இது வந்து என்னென்னா நாட்டு அத்தி. இதெல்லாம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, புரியுதுங்களா? எல்லாம் இப்போ நான் இல்லைன்ட்டேன்னா பேரும் ஹைப்ரிட் தான் சாப்பிட்டாகணும். அது பாஸ்ட் தயாரிப்பு, பிராய்லர் கோழி மாதிரி. அது புரியுதுங்களா? நாட்டு கோழி பிராய்லர் கோழி இருக்குல்ல, அது மாதிரியே அது வந்து பாஸ்ட் தயாரிப்பு. இந்த கடைங்கள்லாம் ட்ரை பண்ணி வைக்கிறது, இந்த ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள், எல்லாமே பாஸ்ட் தயாரிப்பு. இது வந்து பாருங்கள், வீட்டு பக்கத்துலேயே வீட்டில் வந்து பிரண்டைகளும் பயிர் வச்சுருக்கேன், இயற்கை. பாருங்கள், சூப்பராக இருக்குது. துவையல் அரைக்க போகிறேன். இது வந்து இப்போது இது மாதிரி தான் கொடுக்குறேன். இப்போது இது வந்து நாட்டு அத்தி. இதுக்கு வந்து துணையாக ஓருதழ் தாமரை. அதை எப்படி பதப்படுத்துகிறேன்னு பாருங்கள். இப்போது இதை வந்து வெயிலில் தான் காய வைக்கணும். இது வந்து நிழலில் காய வச்சிங்கன்னா பூசணம் பூத்துரும். இப்போது சித்ரா இந்த துணி இழு. இப்போ இது பாருங்கள், எப்படி பாருங்க, அப்படியே துணி போட்டு மூடி வச்சுருக்கோம் நாங்கள். இது பாருங்கள், இப்படி வந்து ஒரு தாமரை வந்து பாருங்கள், இது வந்து நேற்று எடுத்தது, சுத்தம் செஞ்சிட்டோம். இது வந்து தண்ணியில் அழைச்சிட்டு கொஞ்ச நேரம் மட்டும் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வெயில் இருக்கணும். ஏன்னா இந்த ஈரம் வந்து ட்ரை ஆகணும். அதுக்காக இந்த ஈரம் ட்ரை ஆன பிறகு இது வந்து இப்படி வந்து ஒரு துணி போட்டு மூடிட்டோம்னா பாருங்க, இப்படி துணி போட்டு மூடிடணும். கீழே ஒரு துணி இருக்கணும், மேலே ஒரு துணி. இப்படி போட்டோம்னா துணி மேலே அனல் அடிக்கும். அனல் அடித்து சூடு ஏறி அந்த அனலில் வந்து காயணும். புரியுதுங்களா? பச்சை நிறத்தில் இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து பதப்படுத்தி உலக மக்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து பாருங்கள், பச்சையாக இருக்கும். இது வந்து ஓருதழ் தாமரை. இப்போது இது மாதிரி பவுட்ராக்கி கொடுக்குறேன். இது பாருங்கள், மூலிகை என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் பவுட்ரு கொடுக்குறோம். பார்த்தீங்களா? புரியுதுங்களா? இந்த அத்திப்பழமும் ஒரு தாமரை சாப்பிடும்பொழுது குழந்தை பிறப்புக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். இது வந்து குழந்தை பிறப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டு நிறைய பேருக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு. இது வந்து ஈரமாக இருக்குது. இப்போது இது பாருங்க, இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. இது வந்து எப்படி காய வச்சு கூட பாருங்கள், பச்சை நிறம் இருக்குது. அப்போ முக்கியமானது என்ன தெரியுங்களா? மூலிகை எடுக்கிறது வந்து மெயின் கிடையாது, அதை பதப்படுத்துகிற நுட்பத்தை அறிந்திருக்கணும். இந்த நுட்பத்தை அறிந்தும் கிட்ட வாங்கி சாப்பிட்ணும். இதுதான் ரொம்ப. ஒரு சிலர்லாம் ஒரு தாமரை வாங்கினா ப்ரௌன் கலரில் இருக்குது. ஆனால் இது பாருங்கள், ப்ரௌன் கலரில் இருக்குது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷானது கிள்ளி அறுவடை பண்ணி 5 நாள் மிஞ்சி போனால் 10 நாளில் கையில் கொடுத்துருவோம். புரியுதுங்களா? இதை பாருங்கள், எப்படி ஒரு பையில் வச்சுருக்குன்னு பாருங்கள். இது எப்படி காய வைக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். இதை வந்து அப்படி ஒரு முடி போட்டு டெய்லி எட்டுன்னு வரதை உள்ளே சேகரித்து இப்படி வந்து கட்டி வச்சிட்டோம்னா இப்போது இந்த அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது மாதிரி காய வச்சுடுவோம். இப்போ இந்த துணி மேலே சூரிய ஒளி வந்து படும். புரியுதுங்களா? பட்டு சூடேறி இந்த அனலில் வந்து காயும். இது தாங்க முறை. மூலிகை எடுக்கிறது பெருசு இல்லைங்க, சுத்தி செய்தல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நிறைய பேர் கொடுக்குறாங்க, சுத்தி செய்தலே கிடையாது. அடுத்து அதை காய வைக்கிற முறையும் அதை அரைக்கிற முறை கூட தெரில. புரியுதுங்களா? இதெல்லாம் தெரியாதவங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒரு மக்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அதில் வந்து தரம் வந்து குறையக்கூடாதுங்க, சத்து வந்து குறையக்கூடாது. புரியுதுங்களா? பவுட்ரு வாங்குறேங்க, கீரை வந்து பச்சை கலரில் இருக்குதுங்க, இந்த பவுட்ரு ப்ரௌன் கலரில் இருக்குது. அப்போ அதை அறுவடை பண்ணி எவ்வளோ நாளாக இருக்கும்? புரியுதுங்களா? கலரே மாறி போச்சுன்னா அதனுடைய தன்மை ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரிசல்ட்டே உங்களுக்கு வந்து கிடைக்காது. இது வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க. இது வந்து இது மாதிரி பதப்படுத்தி அந்த பாரம்பரிய முறையில் வந்து பதப்படுத்தி நாங்கள் வந்து கொடுக்குறோம். பாருங்க, அப்படியே பாருங்கள், தான் ஓருதழ் தாமரை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை கொடுக்குறோம். இது வேணும் அப்படின்னா நான் கொரியரில் அனுப்புவேன். நான் வந்து கொரியரில் நீங்கள் வந்து வாங்கிங்க. வந்து வாங்கின பிறகு சாப்பிட்ற முறை வந்து நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். இது வேணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க. 89392389
22 பசி உணவு மகேந்திரன் மூலிகை மகேந்திரன். இது பாருங்கள், ஓரிதழ் தாமரை. இது வந்து மூலிகை என்ன கலரில் இருக்குதோ அதே கலரில் இருக்குது. அத்தி என்ன கலரில், அத்தி பாருங்கள் இப்படி இருக்கும், புரியுதுங்களா? இது வந்து குழந்தை பிறப்புக்கு உதவி செய்யும், தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், உயிரணுக்கள் பெருக்கும், பெண்கள் சம்மந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மாதவிலக்கு சினைப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே இது ரெண்டுமே சரி பண்ணுங்க. இது வந்து ஆண் தன்மை மாதிரி, இது வந்து பெண் தன்மை. ஆண் தன்மையும் பெண் தன்மையும் ஒன்று சேரும்போது தான் குழந்தைகள் உயிர்கள் உற்பத்தி ஆகுது. இதை புரிஞ்சுக்குங்க. இது வந்து தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியாக நீங்கள் வாழுங்கள். பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம். பாரம்பரிய உணவுகளை சாப்பிடுங்கள். அந்த சத்து உங்களை நலமோடு வாழ வைக்கும். நன்றி, மகிழ்ச்சி.